எங்கள் அப்பா எனக்கே கறி இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. நம்ம பிஸ்னஸ்க்காக ஆடு எதுவும் வெட்டவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சிக்கன் பிக்கிள் செய்யறதுக்கு மட்டும் ஒரு 3½ கிலோ கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மட்டன் வந்து ஒரு 2 கிலோ ஆர்டர் இருக்குது. ஊறுகாய் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வெளியில் எங்கேயோ வாங்குறதுக்கும் எனக்கு அது வந்து ஹலாலாக இருக்குமா என்னன்னு தெரியல. வெளியில் அங்கே அம்மா வீட்டாண்டெலாம் வந்து ஹலால் தான் வந்து பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன்னா அப்பா வந்து கறியெலாம் வந்து பார்த்து வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அது எப்படி வேவும் என்ன நமக்கு தெரியல. அதோட ப்ராசஸ் என்னவோ அப்படியே எங்கள் அப்பா வந்து எனக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அந்த கறி எப்படி வேவும் அதெல்லாம். ஏன்னா நம்ம பிக்கிள் செய்யாது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சாஃப்டாக இருக்கணும். இப்போ சிக்கன் பிக்கிள் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட வந்து கேட்டேன். இப்போ கூட நான் வீடியோ எடுக்க பார்த்து ஒரு 2 டைம் கால் போட்டுட்டு தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்த சிக்கனுமே வந்து ஒரு இதுவும் பார்த்து தாங்க வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறது கூட நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணல, என்னோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். சிக்கன் சிந்தாமணி வேற வந்து செஞ்சதுன்னா அது கூட மட்டன் பிக்கிள் வச்சு ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியலன்னா பாருங்களா, ரசம் சாதம் கூட சாப்பிட பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்பாவும் 2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. உடனே வந்து நான் செஞ்சுட்டேன். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெந்து